சோத்திரம் 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 சோத்திரம். அருமையானவளை நாங்கள் இணைந்து சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி பாடல்கள், துதிகள், ஜெபங்கள், சாட்சிகள் கூடாக, வார்த்தைகளுக்கு கூடாக, வேத வாசிப்பு கூடாக வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தரின் நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்த ஜீவனுக்காக, பலனுக்காக நன்றி செலுத்துவோம். சுகத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற அம்மாவை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவர் வரவழைத்து அவரிடத்துல இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. இந்த வேளையிலும் ஆவியானவரை வாங்க. வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாலுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே மண்டும் குப்பையும் தூசியுமே பேரனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே இந்நேரமே. பரிசுத்தாவியானவரே நீங்கள் வாருங்க. நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு அபிஷேகம் தருகிறீர்கள். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஐ கம் அகைன்ஸ்ட் எவ்ரி ஆண்டவரே, என்னென்ன தடையல் வருது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தாக தருகிறேன். இந்த டெலிபோன் நம்பர்ஸ் ஒன்றும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஒரு விதமான தடை சத்தங்கள் ஒன்றும் வரக்கூடாது. எல்லாம் ஆண்டவரே உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த நேரத்தை நான் முற்றுமாக உங்களோட கருத்தில் நான் தருகிறேன். நீங்கள் உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்பட எனக்கு அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றுங்க ஆண்டவரே. ஐ நீட் யூ மாஸ்டர். நீங்கள் பேச வேணும். என்னில் ஒன்றும் இல்லை, எனக்கு பலனும் இல்லை. நீங்கள் பேசுங்க. கேட்கிறவட உள்ளத்திலும் ஒரு ஆண்டவர் ஒரு எழுப்புதல் செய்ய போறதுக்காக நான் உண்மை சோத்திரித்து எல்லா தடையிலும் நீக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்தி துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு தந்த இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஜூலை 20th 1993 கால வேளையிலே என் ஜெப வேளையிலே என் நேசர் என்னில் ஜீவிக்கிறார் என்று உறுதிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் தந்த பாடலைத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். என் நேசர் எனக்குண்டு, அவர் என்னில் ஜீவிக்கிறார், அவர் அன்பை நான் என்றும் பாடிடுவேன், அவர் நாமம் ஒன்றை உயர்த்திடுவேன். என் நேசர் எனக்குண்டு. அங்கே உன்னத பாட்டிலே 1ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம், சூலமித்தியாள் அவள் குடும்பத்திலே ஒரே பெண் பிள்ளையா இருந்தபடியால் ஒருவேளை செல்லமா வளர்ந்து முரட்டாட்டு குணம், பிடிவாதம் எல்லாத்தையும் கண்டு அவன் சகோதரர்கள் அவளை திராட்சை தோட்டத்தை காவல் பண்ணுமாறு விழுகிறார். அவளுக்கு தன் சகோதரன் சொல்ல விருப்பம் என் தாயின் பிள்ளைகள் என்று சொல்றார். ஆகவே இப்படியாக அவள் இருக்கும் நேரத்திலே ஒரு இடையனை சந்தித்து அவனிலே இவள் காதல் கொள்ளுகிறாள்.
இவர் 2 பேரும் ஒருவர் நேசித்து இரவு நேரங்கள்ல வந்து ஒருவர் புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படி இருந்த ஒரு நாளிலே சாலோமோன் ராஜா தந்த லீபனோன் காட்டுகளை பார்க்க வந்த இடத்துல இந்த சூலமித்தியால கண்டுட்டார். அவன் மோகம் அவளை கிட்ட நெருங்கி அவள் ஓடிட்டார். சாலோமோனுக்கு புத்திமதி பெருசுதானே, ஞானம். உடனே என்ன செய்யறான், ஒரு இடையனை போல மாறு வேஷம் பூண்டு வந்து அவளை ஒரு விதமா கவர்ந்து தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டார். இவள் இப்போ அங்க அரண்மனையில போய் அந்த ஆடம்பரங்கள் எல்லாவற்றையும் கண்டதுல ஆத்மநேசரே மறந்துட்டார். ஆத்மநேசரோ இவளை தேடிக்கொண்டு வந்து எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டான். வந்து கதவிலே தட்டுறான், இவள் எழும்பவில்லை. ஆனால் அவள் போன பின்தான் இவள் உடனே உணர்வு வருது. அவள் எழும்பி வரைக்கல அவர் ஆத்மநேசர் போய்விட்டார். இப்போ வெளியில போய் காவற்காரரிடம் அடி வாங்கி அவருடைய அங்கிய கூட அவங்க எடுத்துக்கொண்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அங்கே 5ஆம் அதிகாரத்தின் 8, 9, 10 வசனங்களிலே இவள் வந்து எருசலேம் குமாரத்திகளை வந்து கேட்கிறாள், என் நேசரை நீங்கள் கண்டீர்களா என்று. என் நேசரை நீங்கள் கண்டீர்களா என்று வந்து கேட்கிறார். அந்த கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேம் குமாரத்திகளை கேட்ட பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், அதற்கு அவர்கள் மற்ற நேசரை பார்த்து உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், வெண்மையும் சிவப்புமான இவர் 10,000 பேர்களில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே புஷ்பம், இவரே முற்றும் அழகுள்ளவர். பாருங்க, அவள் வந்து என்னுடைய ஆத்மநேசர் அவள் விவரித்து சொல்லுறாள், இவர்தான் என்னுடைய ஆத்மநேசர் என்று. நானும் சொல்லுறேன், என்னுடைய ஆத்மநேசர் இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய அழகை இழந்தவர். அவர் என்னில் ஜீவிக்கிறார். எனக்கும் அங்கே 20th ஜூலை 2014 எனக்கு ஒரு பாட்டு தந்தார். 1000 10,000 என் தேவனே என் இயேசுவே, 1000 10,000 பேர்களில் சிறந்தவராம், அழகும் சௌந்தர்யமும் எனக்காய் இழந்தவரே. பாருங்க, என் ஆண்டவர் 1000 10,000 பேர்களில் சிறந்தவர், சௌந்தர்யம் எல்லாம் எனக்காக இழந்தவர். இன்னும் ஒரு பாடலே 2000 பிப்ரவரி தருகிறார். அழகும் சௌந்தர்யமும் இழந்து நிற்பரேதாப கோலமானீர், என்னையும் மோடு சேர்த்திடவே இத்தனை பாடுகள் ஏற்றீரே. பாருங்க, என்ற ஆண்டவர் எனக்காய் இவ்வளவு எல்லாம் செய்தார். இன்னும் அங்கே என்ன நடந்தது என்றால் 1973 நான் என்னுடைய ஆண்டவர் எனக்கு முதல் பாட்டு தந்தவர். October 6 எக்ஸாக்ட்லி ஒரு மாதத்தின் பின் நவம்பர் 6ஆம் தேதி 1973 எனக்கு சுயீனமா இருந்த வேளையிலே தேவன் என் பரிகாரியா வந்து ஒரு பாடலை தந்து என்னை குணமாக்கினார். அந்த பாடல் நான் இப்பொழுது அதில் 6 சரணங்கள், ஆனால் 3 மட்டும்தான் நான் இப்பொழுது பாட போறேன். என் இயேசுராஜனே எந்த உள்ளத்தில் தங்கிடும் அன்பேல் சுரூபியே, அறிவினால் கடரே உந்தன் அன்பினால் என்னையும் சாயலாய் மாற்றிடும் என் இயேசுராஜனே எந்த உள்ளத்தில் தங்கிடும்
இயேசுவில்லாத ஜீவியம் இருண்ட பாலைவனம், இயேசுவே நீராளும் போது ஏதேன் போல் மாறிடுமே என் இயேசுராஜனே, எந்த உள்ளத்தில் தங்கிடும் என்னையும் பாதத்தில் என்றுமே அர்ப்பணித்தேன், என் உள்ளம் உம்பிடாய் என்றென்றும் ஆளுவிரேன் இயேசுராஜனே, எந்த உள்ளத்தில் தங்கிடும். பாருங்கோ, ஆவியானவர் தந்த பாடலே நான் கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என் உள்ளத்திலே நீங்கள் தங்கிவிடும் என்று. நான் அவரை அழைத்தேன், சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கினிலே என் உள்ளத்தில் வந்ததால் எனக்கொன்றும் கூரையில்லை, சாரோனின் ரோஜா. அழைத்தேன், அவர் உள்ளத்தில் வந்தார். அங்க பாருங்க, நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம். அதிகமான உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே தேவன் அவர் சொல்லுகிறார், நான் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பாருங்க, அந்த ஃபெலோஷிப். ஆண்டவர் நீங்க இப்ப கண்டிருப்பீங்க சில படங்கள்ல, இயேசு நின்று தட்டுற எங்க நோப் இல்ல, துறக்கிறது வெளியில இல்ல, உள்ளுக்கு நாங்கள் தான் துறக்க வரும். எங்கட உள்ள கதவை எப்பொழுதும் தட்டுறாரே. அவர் தன் மரணத்தால் இறந்ததே எங்களுக்காக. இவ்வளவு அன்பா எங்களுக்குள்ள வருவதற்கு தான் அவர் ஆவலா நிற்கிறார். ஆகவே நாங்கள் தான் அவரை எங்களுக்குள்ள வாரும் ஆண்டவரே என்று நாங்கள் கூப்பிட வேணும். அவர் கூப்பிடும் பொழுது அவர் சந்தோஷமா வருகிறார். இன்னும் அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க, ஆவியானவர் எங்களுக்குள்ளே அவர் எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் தான் அவரை அழைக்க வேணும். இன்னும் சில பாடல்கள் சில வரிகளிலே ஆண்டவரன் பாருங்க, சீத்தம் நான் என்றும் செய்ய ஓம் சத்தம் நான் கேட்டிட என்னுள் தங்கிடும், என்னுள்ளத்தில் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், என்னுள்ளம் அவர் அன்பால் பொங்கி வடியுதே, அவர் அன்பை நான் என்றும் பாடிடுவேன், அவர் சாட்சியாய் என்றும் நான் வாழுவேன். இன்னும் ஒரு பாடல்ல, என்னகந்தனில் வந்த சுடரொளியே இல்லா இன்பம் ஈந்தாய் நீயே, நீதிய ஜீவனும் துளி காலமாய் நினை போட்டி நின்றே நின்புகளை பாட வேண்டும் ஐயா. பாருங்க, நான் ஆண்டவரை அழைத்தேன், 3 காரியங்கள் எனக்கு உள்ளுக்கு அவர் வந்த பொழுது 3 காரியங்கள் வந்தது. இந்த உலகம் தரக்கூடாது சமாதானத்தை எனக்கு தந்தார். இன்னும் அவருடைய அன்பை என்னுடைய உள்ளத்திலே ஊற்றினார். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு பாடலில் நான் பாடுகிறேன், எல்லை இல்லா இன்பம் ஈந்தாய் நீயே என்று சொல்லி ஆண்டவர் எனக்குள்ளே சந்தோஷம், the joy, peace, joy and love, இந்த 3 ஆண்டவர் எனக்குள்ளே வைத்து விட்டார். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆண்டவர். அவர் எனக்குள்ளே ஜீவிப்பதினாலே அவர் என்னை
இவ்வளவாக நடத்தி கொண்டே போறார். என்ன வந்தாலும் சமாதானம் திரும்பி வந்துவிடும். சந்தோஷம், எல்லையில்லாத சந்தோஷம் அவருடைய பிரசன்னத்தினாலும் இன்னும் அவருடைய அன்பை ஊற்றினது எத்தனையோ பேர் எனக்கு சாட்சியா சொல்லியிருக்கிறாள். உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய அன்பு காணபடியாத்தான் நான் இன்றைக்கும் கத்தருக்காக நிலைத்து நிற்க கத்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இன்னும் அடுத்தது நாங்க பார்க்கிறோம், அவர் அன்பு என்ன சூழ்ந்து கொண்டதினால் அவருக்கு புது பாட்டு பாடுவேன். அவர் இந்த பாட்டிலே நான் பாடுகிறேன். என் உள்ளத்தில் இயேசு வந்ததினாலே அங்கே என் நேசர் எனக்கு உண்டு, அவர் என்னில் ஜீவிக்கிறார், அவர் அன்பை நான் என்றும் பாடிடுவேன். பாடுவேன் பாடிடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், உமன்பை நான் பாடுவேன். இயேசுவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் அறிய முடியும். இயேசுவின் அன்பு என்றும் மாறிடாதே, அவர் அன்பில் நாமும் நடந்து மகிழ்ந்திடு. பாருங்க, அவருடைய அன்பு ஆழ நீளம் அகலம் உயரம் அறிய முடியாது. அந்த அன்பைத்தான் நான் பாடுகிறேன். இன்னும் அங்கு பார்க்கும் பொழுது அடுத்தது அவருடைய நாமம் நான் உயர்த்திடுவேன். இங்க நான் பவுலப்போஸ்தலனை எடுக்கிறேன். பவுலப்போஸ்தலனுக்கு எத்தனையோ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது. அங்கே 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவம் அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், அங்கே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்துல சொல்றார், எனக்கு நான் மேன்மை பாராட்ட வேண்டுமே, ஆனால் என்னுடைய பலவீனங்களை குறித்து தான் நான் மேன்மை பாராட்ட வேண்டும். அங்கே பிலிப்பியர்ல உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காரியங்களை சொல்லுறார். நான் என்ன விதமான தன் பிறப்பு, தன்னுடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுறார். ஆனால் அவர் சொல்றார், எல்லாம் எனக்கு மேன்மை தூசியும் குப்பையும். என்னுடைய மேன்மை ஆண்டவருடைய என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமா வருகிறதான் என்றுதான் சொல்லுகிறான். 2 கொரிந்தியர் 12:9 நீங்க வாசிப்பீங்கள். அவன் பலவீனம் என்று சொல்லி 3 முறை அந்த பலவீனத்தை எடுக்கும் வரை கேட்டப்போ ஆண்டவர் சொன்னால், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும். எனக்கும் பலனாய் வந்தீர், அடைக்கலமும் அரணான கோட்டையுமானி, உமையண்டினோர்க்கென்னாலும் பயமில்லையே. ஆமே, நான் பலவீனமா இருந்த வேளையிலும் கர்த்தர் எனக்கு ஏழைக்கு பெலனா வந்தார். இன்னொரு பாட்டிலும் பலவீனத்திலும் பலனா வந்தேன். சூத்திரம் என் பலவீனத்தில் விட்டுருவோம். சூத்திரம் அது போட்டோம். அடுத்தது 1ஆம் சரணம் துன்ப துயரம் சூழ்ந்த போதும் துன்பதுயரம் சூழ்ந்த போதும் வலுவாமல் காத்தவரே, கண்ணீர் யாவும் துடைப்பார், கவலைகள் நீக்கி கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், என் நேசர் எனக்குண்டு. பாருங்க, துன்பம் துயரம் எத்தனையோ என்னை நெருக்கி வந்தது. இவ்வளோ அதிகமான நேரத்திலே அநேகம் உண்டு, அதன் சொல்ல முடியாது. அப்படியான துன்பம் துயரங்கள் வந்த நேரம் எல்லாம் என் ஆண்டவர் எனக்குள் இருந்ததினால், என் நேசர் எனக்குள்ளே இருந்ததினாலே நான் எல்லாவற்றிலும் எனக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருந்தார். இன்னும் ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இங்கே பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின 8வது நிருபத்திலே அப்படியே கணக்க இருக்கு, நான் வாசிக்க டைம் இல்லை. 35 இருந்து அங்கால சொல்லி கொண்டு வாரார். நாங்கள் ஆடுகளை போல அடிக்கப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டங்களை சொல்லுகிறார். அதையும் சொல்லுகிறார், எங்களுக்கு துன்பமோ உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டியமோ என்னதான் இருந்தாலும் தேவனுடைய அன்பில இருந்து ஒரு தரம் எங்களை கிறிஸ்துவனுடைய அன்பில இருந்து பிரிக்க முடியாது. நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம்னு அந்த வசனங்களே அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம்.
துயரம் வாதை பிணியொன்றும் நேசரின் அன்பை பிரித்திடாதே. சாரோனின் ரோஜா என் உள்ளத்தின் ராஜாவா என்று மாலோகை செய்திடுவார். சாரோனின் ரோஜா என் உள்ளத்தின் ராஜாவா என்றென்று மாலோகை செய்திடுவார். பாருங்க, அவர் எனக்குள் வந்தபடினாலே துன்பமோ துயரமோ என்ன வந்தாலும் என் ஆண்டவர் என்னோட கூட இருந்து எனக்கு தாங்கிறதுக்கு பலன் கொடுக்கிறார். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், அங்கே எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், தேவன் என்ன கைவிட்டு விட்டார், ஏன் இப்படி எனக்கு எல்லாம் நடக்கணும். ஆனா நாங்கள் எல்லா வேளைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராகத்தான் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், யோவான் அங்கே 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், மூட்டும் ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயமா என்னை நடத்திடுவார். பாத்தீங்களா, முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோட இருக்கிறார். ஆனபடியினாலே நாங்கள் உலகத்துல இந்த வரத்தான் செய்யும் எங்களுக்கு, ஆனால் ஆண்டவர். இன்னும் ஒரு வசனம் அருமையானது, ரோமர் 8:31, if God be for us who can be against us. 118 சங்கீதம் 6 சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷர் எங்களுக்கு எப்படி விரோதியாக இருக்க முடியும்? ஏன் அவர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். தேவன் நம் பட்சத்தில் இருப்பதினால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவனேயும் பாதம் சரணடைந்தேனே, தேவனேயும் பாதம் சரணடைந்தேனே, என் இயேசு ராஜா நீரே என் துணையே, என் துணையே. இனி சங்கீதக்காரன் 44:22 சொல்லுறான், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். அப்போஸ்தலர் 20:23-24 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்துல பிரசங்கம் பண்ணும் படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். உண்மையே உண்மைதான். என்னதான் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு தந்த ஊழியத்தை தான் நான் இன்று காலையிலும் சொன்னேன், ஆண்டவர் என்னதான் வந்தாலும் நான் நீர் தந்த ஊழியத்தை நான் உங்களுக்கு உண்மை முத்தமா நான் செய்வேன் என்று இந்த காலையில நான் அவருக்கு சொன்னேன். இன்னும் 1 கொரிந்தியர் 15:30-31, நாங்கள் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம், நான் அநீதினமும் சாகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறேன். இன்னும் அந்த கவலைகளை பற்றி சொல்லும் பொழுது பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சோத்திரத்தோட நான் சொன்னேன், துளைந்த புத்தகமாக நான் 3 மாதங்களாக நான் சோத்திரம் பண்ணேன். என்ன கவலை இருந்தாலும் சோத்திரம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை எங்களுக்கு சந்தோஷமாக மாற்றி எல்லா வேளையிலும் எங்களோடு கூட இருப்பார். பேதுரும் அதான் சொல்ற 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரின் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், சாரோனின் ரோஜா என் உள்ளத்தில் வந்ததால் எனக்கு ஒரு குறையும் இல்லை. கண்ணீர் யாவையும் துடைப்பார், கவலைகளை நீக்கி கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். இந்த கண்ணீர் யாவும் துடைக்கிற ஆண்டவர் எத்தனையோ முறை என் கண்ணீரை துடைத்திருக்கிறார். அங்கே 2013 மார்ச் 19 என்னோட கணவனுக்கு திடீரென்று ஸ்ட்ரோக் வியாதி வந்து விட்டது. அந்த வேளையிலே நான் வேதனைப்பட்ட வேளையிலே அடுத்த நாள் அங்கே சனிபுரூக் ஹாஸ்பிட்டல் 2013 மார்ச் 20 ஆண்டவர் அங்கே ஏரேமியா 31:16 ஊடாக என்னோட பேசினார்.
நீ அழாத படிக்கும் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாத படிக்கும் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். எவ்வளவு உண்மை உள்ள தேவன். எனக்கு அதற்கேற்ற பலனை தந்து என்னுடைய கணவனை நான் பராமரிக்க எனக்கு கிருபை தந்தார். அதே மாத்திரம் இல்லை, ஈனம் நான் தனிமையாயிருந்து அழுத வேளையிலும் எனக்கு ஒரு பாட்டு தந்தார். தனிமையாயிருக்கையில் துணையா நீரே ஆறுதல் தந்தென்னை அணைத்தீரே அழாதே என்று சொல்லி கண்ணீர் துடைத்தீரே இம்மட்டும் உதவிய எபினேசரே இனிமேலும் உதவ வல்லவரே உம் கரத்தால் என்னை நடத்துவீரே. இன்னும் கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தார் கண்ணீர் யாவையும் துடைத்தாரே கர்த்தரே நடைக்கலம் கவலை இல்லையே நித்தமும் நடத்திடுவார். கலங்காதே கலங்காதே கலங்கின உள்ளத்தை கண்டீரையா கண்ணீர் அவையும் துடைத்தீரையா கர்த்தாவே உந்தன் காருண்யத்தாலே கடைசி வரையும் காத்திடுவீர். கர்த்தாவே உந்தன் காருண்யத்தாலே கடைசி வரையும் காத்திடுவீர். சாரோனின் ரோஜா. இன்னும் கண்ணீரெல்லாம் துடைப்பார் கவலைகள் தீர்ப்பார் கண்மணி போலம்மை காத்திடுவார் கடைசி வரை கைவிடாதிருப்பார். இப்படியாத்தான் எங்களை ஆண்டவர். இன்னும் 2ஆம் வசனம், வியாதி வறுமை நெருக்கிய போதும் நீங்காத துணையானார். பதறாதே திகாதே நான் உன் தேவன் உன்னை காக்கும் வல்ல மீட்பர் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே எனக்கு வியாதி வந்த வேளையெல்லாம் ஆண்டவர் பாட்டு தந்துதான் என்னை குணமாக்குகிறார். அங்கே 1980 ஆண்டவரே எனக்கு செப்டம்பர்ல எனக்கு காலை எக்ஸிமா வந்து விட்டது. நான் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அங்கே ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் எடுக்க சோகத்தோடு தான் போறேன். பஸ்ஸிலே ஆண்டவர் எனக்கு ஒரு பாடல் தந்து என்ன அதுல இருந்து அந்த எக்ஸிமா அதுக்கு பிறகு கிட்டவும் வரவும் இல்லை. கர்த்தருக்கே மகிமை. நீரே என் பரிகாரி நீரே என் நம்பிக்கை உம்மேல நாஸ்தி போரும் அசையா நீலை தேட என் விசுவாச கப்பல் உம்மிலங்கூரம் போட்டு நீத்திய கரை சேர நிமலானின் சரண் புகுந்தேன் கருணை கடலே காத்தீரே. எக்ஸிமா வந்ததும் அப்படியே போய்விட்டது. இன்னும் ஒரு முறை அங்கே 1996 செப்டம்பர்ல எனக்கு மெமோகிராம் செய்த வேளையிலே வந்து செய்து போட்டு நான் வந்து விட்டேன். 26ஆம் தேதி செப்டம்பர் திடீரென்று என்ன உள்ளம் பொங்குது, பரவசம் அடைந்து பால் பொங்குறது போல. எனக்கு சில எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஆனா ஆண்டவர் எனக்கு பாடல் தருகிறார். அப்ப நான் திடீரென்று நான் பாடுறேன். எந்த உள்ளம் பொங்கிடுதே என் நேசரின் அன்பதினால் அவர் என்னை அணைத்ததினால் அவரை நான் என்றென்றும் பாடிடுவேன். என் பாவங்கள் மன்னித்து மறந்தாரே தம் ரத்தத்தால் என்னை கழுவினாரே அவர் ஜீவன் என்னை உயிர்ப்பித்ததால் என்றென்றும் நான் வாழ்ந்திடுவேன். நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். டெலிபோன் அடிக்குது. நான் எடுத்து பார்த்தால் ஃப்ரம் த டாக்டர்ஸ் ஆஃபீஸ், உங்களை வந்து கம் அண்ட் see the doctor, she wants to see you. சரி, நான் வச்சுட்டு போனை வச்சு மிச்சம் பாடுறேன் பாருங்க. காலங்கள் மாறிடும் அவர் மாறிடார் அவர் வாக்கு என்றும் மாறிடாதே
அவர் ஆவி என்னை நிரப்பினதால் என்றென்றும் நான் வாழ்ந்திடுவேன். என் நோய்களை அவர் சுமந்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தழும்புகளால் நான் குணமானேன், உயிருள்ள மற்றும் பாடிடுவேன். இந்த உள்ளம் பொங்கிடுதே என் நேசரின் அன்பதினா. சரி, அடுத்த நாள் போனோம். டாக்டர் சொன்னா, யூ ஹேவ் a cyst in your left breast. I want to send you to a specialist. சரி, எனக்காக காலம் சென்ற பிரதர் தினகரன், பிரதர் ஜான் சோலமன், இன்னும் அநேக நானும் கண்ணீரோடு ஜெபித்தேன். நான் போனேன். டாக்டர் சொல்லிட்டார், வாட் சிஸ்ட்? ஓ, வி டோன்ட் டூ எனிதிங் அபவுட் சிஸ்ட், தட்ஸ் இட். கர்த்தருக்கு சோத்திரம். அவர் எவ்வளவு நல்லவர். எப்பொழுதும் எனக்கு பாடலர் தந்துதான் எனக்கு ஆண்டவரே என்னை குணப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்னும் அவருடைய அன்பை நான் பாட வேணும். சோத்திரம். அல்லேலுயா 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 என்று பாடிடுவேன். வியாதி வறுமை துன்ப விளையிலும் கைவிடாமல் காத்தவரே, கலங்காதே திகையாதே, நான் உன்னை நடத்தி முடிவில் என்னோடு சேர்த்திடுவேன். அல்லேலூயா. அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர், நேற்றும் இன்றும் என்றென்றுமே. அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் நாமம் யெகோவா ராஃபா. இன்னும் பதட்டம். அங்கே பதறாதே திகையாதே, நான் உன் தேவன். பதட்டம் வரும் வேலையெல்லாம் ஜோஷுவா 1:9 வரும். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பழங்கொண்டு திறமெனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திகையாதே கலங்காதே, உன் தேவன் நானே. பலப்படுத்துவேன் உன்னை, பலவீனத்தில் உன் பலனாகுவேன், அறிவீனத்தில் உன் ஞானமாவேன். திகையாதே கலங்காதே. இன்னும் 3ஆம் சரணம் வந்து, சரண கொண்டு அக்கினியோடே நடந்திட்ட போதும் வேகாமல் காத்தவரே, அல்லல்யாவும் அகற்றி ஆறுதல் அளிக்கும் ஆத்துமாவின் வல்ல ரட்சகராம் நேசரென கொண்டு. இந்த அக்கினின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரியும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 வாலிபர்களையும் அவங்க ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அந்த சிலையை வணங்க சொன்னதால அவருக்கு சொல்லப்படுகிறது, இவர்கள் வணங்குறார்கள். இல்லைன்னு சொன்ன உடனே ராஜா கோவத்தோட சொல்றாரு, சூளைய இன்னும் 7 மடங்கு சூளைய இன்னும் கூட்டி வையுங்கள் என்று சொல்லி. ஆனால் என்ன நடந்தது? இவங்க சொல்லுறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை அக்கினிக்கும் தப்புவிக்க வல்லவர், இல்லாவிட்டால் உங்களோட சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இவ்வளவு உண்மை பாருங்க. அக்கினி கூடாக நாங்கள் போற வேலையெல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அங்கே கொண்டு போனவங்கள் தான் எரிந்தார்கள். இவரை கொண்டு எரிந்தவர்களுக்கு அந்த சூடு அவங்க செத்து போனாங்க, எரிந்து போனாங்க. ஆனால் இவர்களோடு 4ஆம் ஆள் கர்த்தர் அவர்களோடு அங்கே இருக்கிறத நேபுகாத்நேச்சர் கண்டார். அதேதான் இப்பொழுதும் நாங்கள் பார்க்காவிட்டாலும் எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு. நாங்கள் தீயினுள் நடந்த வேளையெல்லாம், தீயினுள் நடந்திட்ட வேளையிலும் வேகாமற் காத்தீரையா, இனிமேலும் காக்க வல்லவராம் இயேசுவின் நண்பனாராம். ஆமென். இன்னும் தண்ணீர்களை நான் கடக்கும் போதும், அக்கினியில் நான் நடக்கும் போதும், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவள். காரிருள் நேரம் சோதனை வேளையில்
நான் உம்மை கிட்டி சேர்வேன். அக்கினியூடாக நடந்து வந்தோம், அக்கினி பற்றி கொள்ள முடியவில்லை. தண்ணீர்களையும் நாம் கடந்து வந்தோம், தண்ணீரங்கள் மேல் புரள முடியவில்லை. சோத்திரமே. பாருங்க, நான் எப்ப அக்கினிக்குள்ளாக நானும் போனேன், எத்தனையோ அக்கினிக்குள்ளாக நான் நடந்து வந்துட்டேன். ஆனா நான் வேகவில்லையே. என் ஆண்டவர் சாரோனின் ரோஜா என் உள்ளத்தில் வந்து எனக்குள் ஜீவிக்கிறபடினாலே அவர் பாட்டும் தந்தார், எனக்குள்ளே தான் இருக்கிறேன் என்று. எவ்வளவு உண்மை உள்ள தேவன். அங்கே ஐசாயா 43:2 சொல்லுகிறது, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எவ்வளவு உண்மை என்று பார்க்கிறோம். இன்னும் அடுத்து வந்து ஆத்துமாவின் வல்ல ரட்சகராம். நாங்க வேதத்திலே மனிதனுடைய மிகவும் உள்ளான நிலை ஆவி ஆத்மா என்று கூறப்படுகிறது. நாங்க சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் என்று 3 இருக்கிறது. சரீரம் எங்களால் கண்களால் பார்க்கலாம், ஆனால் ஆவியும் ஆத்மாவும் நாங்கள் பார்க்க முடியாது. அது என்ன சொல்லப்படுகிறதா, ஒரு மனுஷனிலே the invisible spiritual part of a body, அது காணாது, எங்களாலே அது காண முடியாது. அது அதுக்கு உணர்வு உண்டு. இந்த ஆத்மா தேவனுடைய வசனத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது. அங்கே எபிரேயர் 4:12 தேவனுடைய வசனம் வந்து ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல ஆத்மாவையும் இருதயத்தின் நினைவுகளையும் அறிகிறதா இருக்கிறன்னு சொல்லப்படுகிறது. ஆகவே அங்கே ஆத்மா வந்து தாவீது சொல்றான், என் தாய் என்ன பாவத்தில் கற்பம் தரித்தான். நாங்கள் பிறக்கும் பொழுது எங்களை ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், we are sinners. நாங்கள் பாவிகளே, எங்கள் ஆத்மா செத்து போச்சு. ஆனால் எங்களுடைய ஆண்டவர் வந்து எங்களுக்காக மரித்து எங்கள் ஆத்மாவை தான் அதை தன்னுடைய மரணத்தினாலே அவர் எங்களை உயிர்ப்பித்ததினாலே எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. நான் பிறக்கும் போது பாவிகளா பிறக்கிறோம். சங்கீதம் 51:5 பார்க்கிறோம். ஆனால் இயேசு வந்து நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அது எங்களுடைய ஆத்மா வந்து ரெசரெக்டட், திருப்பியும் அது உயிரடைகிறன்னு பார்க்கிறோம். மகிமை. அங்கே இந்த ஆத்மாவை குறித்து ஒரு நல்ல வசனம் ஏசாயா 53:12 சொல்லுறது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பாருங்க, அவர் தமது இதை வந்து அவர் எங்களுக்காக ஆண்டவர் வந்து எங்களுக்காக மரணத்தை அவர் எங்களோட ஆத்மா மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் எங்களுக்காக. அங்கே மார்க்கு 15:28 அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறிற்று. லூக்கா 22:37 அதுதான் சொல்லுகிறது. எங்களுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது, எங்கள் தனது மரணத்தினாலே எமக்கு விடுதலை தந்து எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அங்கே மத்தேயு 26:38 ஐயோ அந்த வியாகுலப்படும்பல் சொல்றார், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறார் சொல்றார், இவர்களை ஜெபியுங்கள்னு சொல்லுகிறார். அவ்வளவு ஆனாலும் பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாங்க பார்க்கிறோமே. உங்களுக்காக எனக்காக அங்கே ஏசாயா வடிவா சொல்லுகிறார், எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். எல்லாவற்றையும் அங்கே அதிகமா எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனங்கள் தான் இருக்கிறது. இன்னும் 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் நீதி ஆகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்னும் சங்கீதம் 86:13 தாவீது சொல்றார், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று சொல்றான். இன்னும் 37:39 சங்கீதத்திலே நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் 62:7 சங்கீதம் 62:7 தாவீது, என் இரட்சிப்பும் என் மகிமையின் தேவனிடத்தில் இருக்கிற என்று சொல்லப்படுகிறது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இந்த நாளும் எனக்கு அவர் கொடுத்த அந்த பாடலைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு பாட விரும்புகிறேன். எனக்கு பாருங்க, அவர் என் உள்ளத்தில் வந்த பொழுது என்ன விதமாக அருமையாக எனக்கு சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாவற்றையும் எனக்கு தந்த என்னேசரெனக்குண்டு, அவர் என்னில் ஜீவிக்கிறார். அவர் அன்பை நான் என்றும் பாடிடுவேன், அவர் நாமம் என்றும் உயர்த்திடுவேன். என்னேசரெனக்குண்டு. துன்ப துயரம் சூழ்ந்த போதும் வலுவாமல் காத்தவரே, கண்ணீர் யாவும் துடைப்பார், கவலைகள் நீக்கே கடைசி மற்றும் கைவிடாதிருப்பார். என்னேசரெனக்குண்டு. வியாதி வறுமை நெருக்கிய போதும் நீங்காத துணையானார். பதறாதே திகையாதே, நான் உன் தேவன், உன்னை காக்கும் வல்ல மீட்பர் என்றார். என் நேசரெனக்குண்டு. அக்கினியோடே நடந்திட்ட போதும் வேகாமல் காத்தவரே, அல்லல் யாவும் அகற்றி ஆறுதல் அளிக்கும் ஆத்துமாவின் வல்ல இரட்சகராம். என் நேசரெனக்குண்டு. அவர் என்னில் ஜீவிக்கிறார். அவர் அன்பை நான் என்றும் பாடிடுவேன், அவர் நாமம் என்றும் உயர்த்திடுவேன். என் நேசர் எனக்குண்டு. ஆமென். ஆண்டவரே, நான் வாருங்கள் அழைத்தேன், நீங்க வந்தீர்கள். என் உள்ளத்தில் வந்ததால் எனக்கு சந்தோஷம், சமாதானம். ஆண்டவரே, உடைய அன்பை நீர் ஊற்றினீரே. உடைய அருமையான இயேசுவே, என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளம், ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே, இன்னும் தான் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே வாரும் என்று கூப்பிடட்டும். ஏன்? உங்கள் ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த அவர்தான் மெய்யான தெய்வம். அவர் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஆத்மா மரணத்துக்கு போய்விடும். ஆண்டவர் இவ்வளவாக தன்னுடைய ஆத்மாவை மரணத்தை கொடுத்து தன்னை வேதனைப்படுத்தி எங்களை ஆண்டவரை மீட்டெடுத்த தெய்வமே, உங்களுக்கு கோடி 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 சோத்திரம். ஆண்டவரே, உண்மை துதிக்கத்தக்கதான கிருபை தந்தீர், உமக்கு சோத்திரம். இந்த நாளும் ஆண்டவரை யாராவது இன்னும் உங்களை அறியாதவர் இருந்தால் உங்களை அழைத்துக் கொள்ளட்டும். அறிந்தவர்களுக்கும் ஆண்டவரே இந்த பாடல்கள் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்று நம்பி, நீங்கள் கண்ணீரை துடைக்கிறது, கவலைகளை எடுத்து விட்டு எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு இயேசு போதும், இயேசு போதுமே என்று எனக்கு பாட்டு நீங்க தந்தீங்கள் ஆண்டவரே. அவர் அன்பு மட்டும் இருந்தால் போதும். அவர் இவ்வளவு அருமையான தேவன். இந்த நாளும் ஆண்டவரே இவ்வளவு தடைகள் வந்தது, ஆனாலும் நீர் எல்லாவற்றையும் அகற்றி இந்த செய்தியை கொடுக்க உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பி எனக்கு உதவி செய்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே. பிரதர் லெஸ்லி, ரீட்டா, அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரே என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, சங்கமம் குடும்பங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி ஒரு ஆண்டவரை ஊக்கத்தை கொடுக்கிறதாக, ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினாலே நான் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்ற அந்த நிச்சயத்தை நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரித்து துதிகன மகிமை எல்லாமே இயேசு ராஜாவுக்கு ஒரு விஷயமுடியுமா பாதாரம் இந்த முத்தம் செய்து நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ ஜீசஸ், ஐ லவ் யூ என்று சொல்லி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்திலே நான் ஜெயம் எடுத்தேன் என்று சுமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமீன் 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 ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆமீன் ஆமீன். இந்த நேரமும் வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக அந்த பாடல்கள் பிறந்த காரியங்களை குறித்தும் எடுத்து வந்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இன்னும் ஒரு வான்புறாவின் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்தில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் அடுத்து வர கர்த்தர் தந்த பலனுக்காக நன்றி செலுத்தி கொண்டு உங்களுக்கு ஆம் சுவாமி. விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமீன் ஆமீன். என் நேசர் என்ற தலைப்பின் கீழே போடவா? கொண்டு அவர் என்னில் ஆத்தும நேசர். இயேசு என்னில் ஜீவிக்கிறார் போட்டா என்ன பிரதர்? இயேசு என்னில் ஜீவிக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி அம்மா. கர்த்தருக்கு தேங்க்யூ. இயேசு என்னில் ஜீவிக்கிறாரா? ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோமா? நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ். தேங்க்யூ 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 பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜாம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக கத்தர் கொடுத்த தாளந்துகளை, கத்தர் கொடுத்த சாட்சிகளை எடுத்து வந்து, கத்தர் கொடுத்த பாடல்களை எடுத்து வந்து வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்கள்.